வணக்கம் நேயர்களே, இது உங்கள் ஆஸ்ட்ரோ தமிழ் சேனல். தெய்வீக மனம் கமழும் மார்கழி மாதம் பிறக்கவிருக்கிறது. இந்த மார்கழி மாதம் மிதுன ராசி என்றர்களுக்கு எத்தகைய நற்பலன்களை வாரி வழங்கப் போகிறது? மிதுன ராசியில் உள்ள மிருகசீரிஷம் 3-4 பாதங்கள், திருவாதிரை மற்றும் புனர்பூசம் 1-2-3 பாதம் நட்சத்திரக்காரர்களுக்கு கிரகநிலைகள் எப்படி உள்ளது? இந்த மாதம் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய நாட்கள் எவை? தொழில், வியாபாரம் மற்றும் குடும்பத்தில் உங்களுக்கு காத்திருக்கும் திருப்பங்கள் என்ன என்பதைத்தான் இந்த வீடியோவில் மிகத் தெளிவாகவும் விரிவாகவும் பார்க்கப் போகிறோம். வாருங்கள், பதிவிற்குள் செல்லலாம். மிதுனம், மார்கழி மாத பலன்கள். அறிவாற்றலும் சமயோசித புத்தியும் கொண்டு செயல்படும் மிதுன ராசி அன்பர்களே, இந்த மார்கழி மாதம் உங்களுக்கு பல புதிய அனுபவங்களைத் தரும் மாதமாக அமையப் போகிறது. மாதத்தின் முற்பகுதியில் சூரியன் உங்கள் ராசிக்கு 7ஆம் வீட்டில் சஞ்சரிப்பதால் வாழ்க்கை துணையுடன் அனுசரித்து செல்வது அவசியம். இருப்பினும் ராசிநாதன் புதனின் சஞ்சாரம் உங்களுக்கு பல வழிகளில் கை கொடுக்கும். மிருகசீரிஷம் நட்சத்திரம் 3-4 பாதங்கள். துடிப்பாக செயல்படும் குணம் கொண்ட உங்களுக்கு இந்த மாதம் நன்மையான மாதமாகும். செவ்வாயின் ஆதிக்கம் கொண்ட நட்சத்திரம் என்பதால் தைரியத்துடன் முக்கிய முடிவுகளை எடுப்பீர்கள். சகோதர வழியிலிருந்த மனக்கசப்புகள் நீங்கி ஒற்றுமை பலப்படும். ரியல் எஸ்டேட், பூமி சம்பந்தப்பட்ட தொழில் செய்பவர்களுக்கு லாபம் அதிகரிக்கும். பழைய கடன்களை அடைக்க வழி பிறக்கும். உத்தியோகத்தில் பணிச்சுமை இருந்தாலும் அதை திறம்பட செய்து முடித்து மேலதிகாரிகளின் பாராட்டை பெறுவீர்கள். வேலை நிமித்தமாக வெளியூர் பயணங்கள் செல்ல நேரிடலாம். அது உங்களுக்கு அனுகூலமாக அமையும். வாகனங்களில் செல்லும்போது மட்டும் சற்று நிதானம் தேவை. சந்திராஷ்டமம், ஜனவரி 1-2. அதிர்ஷ்ட நாட்கள் டிசம்பர் 18, 23, 27 மற்றும் ஜனவரி 5-9. பரிகாரம்: செவ்வாய்க்கிழமையன்று துர்க்கை அம்மனுக்கு எலுமிச்சை தீபம் ஏற்றி வழிபட தடைகள் அகலும். திருவாதிரை நட்சத்திரம். தனித்துவமான சிந்தனையும் எதையும் ஆராய்ந்து பார்க்கும் குணமும் கொண்ட உங்களுக்கு இந்த மாதம் ஏற்றம் தரும் மாதமாகும். ராகுவை நட்சத்திரநாதனாக கொண்ட உங்களுக்கு நீண்ட நாட்களாக இழுபறியாக இருந்த காரியங்கள் திடீரென முடிவுக்கு வரும். தொழில் மற்றும் வியாபாரத்தில் புதிய யுக்திகளை கையாண்டு வாடிக்கையாளர்களை கவர்வீர்கள். ஐடி, கம்ப்யூட்டர் துறையில் இருப்பவர்களுக்கு புதிய வாய்ப்புகள் தேடி வரும். வெளிநாடு வேலைக்கு முயற்சிப்பவர்களுக்கு சாதகமான பதில் கிடைக்கும். உடல் ஆரோக்கியத்தில் சிறு சிறு உபாதைகள் வந்து நீங்கும் என்பதால் உணவு பழக்க வழக்கத்தில் கவனம் தேவை. நண்பர்கள் மூலம் உதவிகள் கிடைக்கும். பொருளாதார நிலை சீராக இருக்கும். சந்திராஷ்டமம், ஜனவரி 2-3. அதிர்ஷ்ட நாட்கள் டிசம்பர் 19, 24, 28 மற்றும் ஜனவரி 6-10. பரிகாரம்: சிவபெருமானுக்கு வில்வ அர்ச்சனை செய்து வழிபட மனக்கவலைகள் நீங்கி தெளிவு பிறக்கும். புனர்பூசம் நட்சத்திரம் 1-2-3 பாதங்கள். நிதானமும் நேர்மையும் கொண்ட உங்களுக்கு இந்த மாதம் யோகமான மாதமாக அமையப்போகிறது. குரு பகவானை நட்சத்திரநாதனாக கொண்டிருப்பதால் பணவரவு தாராளமாக இருக்கும். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம். கல்வித்துறையில் இருப்பவர்கள், ஆசிரியர்கள் மற்றும் ஆலோசகர்களுக்கு கௌரவம் கூடும். பிள்ளைகள் வழியில் மகிழ்ச்சியான செய்திகள் வந்து சேரும். கணவன் மனைவி இடையே இருந்த கருத்து வேறுபாடுகள் மறைந்து அந்யோன்யம் அதிகரிக்கும். புதிய முதலீடுகள் செய்வதற்கு முன் அனுபவசாலிகளின் ஆலோசனையை கேட்பது நல்லது. ஆன்மீக சுற்றுலா சென்று வரும் வாய்ப்பு கிட்டும். மனதிற்கு பிடித்தவர்களை சந்தித்து மகிழ்வீர்கள். சந்திராஷ்டமம், ஜனவரி 3-4. அதிர்ஷ்ட நாட்கள் டிசம்பர் 20, 25, 29 மற்றும் ஜனவரி 7-20. பரிகாரம்: வியாழக்கிழமையன்று தட்சிணாமூர்த்தியை கொண்டைக்கடலை மாலை சாற்றி வழிபட நினைத்தது நடக்கும். பொதுவான பலன்: மொத்தத்தில் இந்த மார்கழி மாதம் மிதுன ராசி அன்பர்களுக்கு கூட்டுத் தொழிலில் வெற்றியையும் குடும்பத்தில் மகிழ்ச்சியையும் தரக்கூடிய மாதமாக அமையும். 7இல் சூரியன் இருப்பதால் கோபத்தை குறைத்து நிதானத்தை கடைபிடித்தால் வெற்றிகள் உங்கள் வசமாகும். சொல்லப்பட்ட பரிகாரங்களை செய்து வளமான வாழ்வை பெறுங்கள். இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நம்புறோம். இதேபோல ஒவ்வொரு மாத ராசி பலன்கள், ஆன்மீக தகவல்கள் மற்றும் ஜோதிட குறிப்புகளை தெரிந்து கொள்ள மறக்காம நம்ம ஆஸ்ட்ரோ தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோஸ் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க. உங்க நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.